நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் நான் 24,050 ஸ்ட்ரைக் ப்ரைஸை ரூ. 140 கொடுத்து வாங்கிட்டேன். ஆனால் ஸ்பாட் மேலே போயிட்டுருக்கு. ஆனால் என்னுடைய ப்ரீமியம் மட்டும் கீழே போயிட்டுருக்கு. எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரே பதட்டமாக இருக்குது. நஷ்டத்தை ஏன் சந்திக்கணும்? சந்தையும் நம்ம திசையில் இருக்குது. ஆனால் என்னுடைய ப்ரீமியம் மட்டும் கீழே போயிட்டுருக்கு. என்ன காரணமாக இருக்கும்? நீங்களும் இப்படியான பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்களா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமான அறிவிப்பு. பணிவான கவனத்திற்கு. நான் செபி பதிவு பெற்ற முதலீட்டு ஆலோசகர் அல்ல. இந்த சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. பங்குகளை வாங்கவோ அல்லது விற்கவோ இது பரிந்துரை கிடையாது. பங்குச்சந்தை வர்த்தகம் அதிக அபாயத்திற்கு உட்பட்டது. எனவே வர்த்தகம் செய்வதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகரை கலந்தாலோசிக்கவும். உங்கள் லாப நஷ்டங்களுக்கு ஆப்ஷன்ஸ் யுக்தி சேனல் எந்த வகையிலும் பொறுப்பல்ல. நம்ம ஒரு உதாரணம் பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் போகிறோம். அந்த ஐஸ்கிரீம் ஷாப்பில் நம்ம ரூ. 140 ஒரு ஐஸ் கோன் வாங்கிட்டோம். இப்போ கடைக்காரர் கேட்குறாரு, நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கடைக்காரர் சொல்கிறாரு, 15 நிமிஷத்தில் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அது தாக்கு பிடிக்கும். ஒருவேளை நீங்கள் தாமதமாக போயிட்டீங்கன்னா அது கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, நான் 15 நிமிஷத்தில் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம பிலீவ் பண்ணுறோம். வாங்கியாச்சு. ஸோ கிளம்புறோம். ஆனால் நம்ம வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே இப்போது 15 நிமிஷம் இல்லை, 20 நிமிஷமாக இருக்குது. அப்போ 20 நிமிஷம் அப்படிங்கிறது அந்த ஐஸ் கோன் தாங்குமா? இப்போ கடைக்காரர் சொன்னது போல் அது மெல்ட் ஆயிடுச்சு. அப்போ நம்ம கொடுத்த ரூ. 140 என்ன ஆகும்? கரைஞ்சி போயிருக்கும். அப்போ நம்ம சாப்பிட முடியாது இல்லையா? வீணாக போயிடும் இல்லையா? அந்த கடைக்காரர் சொன்னது போல் நம்ம வாங்கக்கூடிய ப்ரீமியம் மெல்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு பலன் இருக்காது. ஸ்பாட் 23,971 இருக்கிறதா வச்சுக்குவோம். நீங்கள் ரூ. 140 கொடுத்து வாங்கிட்டீங்க. மார்க்கெட் அடுத்து உங்கள் திசையில் வேகமாக நகர்ந்துச்சு அப்படின்னா உங்கள் ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் ரூ. 140 அப்படிங்கிறது 240 மாறலாம், 340 மாறலாம். அப்போ அதுக்கு மதிப்பு இருக்குன்னு அர்த்தம். எப்படி ஐஸ்கிரீமை கடையிலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம கொண்டு வந்தோமோ அதுபோல் வேகமாக மார்க்கெட் நகரும்போது தான் இந்த லாபத்தை நம்ம எதிர்பார்க்க முடியும். நீங்கள் பார்த்த இந்த உதாரணங்கள் அடிப்படையில் டைமோட மதிப்பு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆப்ஷன்ஸில் டைமோட மதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட்டுக்கும் ஒரு எக்ஸ்பைரி இருக்கும். இன்றைக்கி நீங்கள் வர்த்தகம் செய்கிறீங்க அப்படின்னா அதனுடைய எக்ஸ்பைரி டேட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா அந்த எக்ஸ்பைரி டேட்டுக்கும் நீங்கள் வர்த்தகம் செய்யும் நாளுக்கும் இடைப்பட்ட காலம்தான் டைம் வேல்யூ. அந்த இடைப்பட்ட காலம் 2 நாள் வச்சுக்கோங்க. அந்த 2 நாளுக்குள்ள மார்க்கெட் வேகமாக உங்கள் திசை நோக்கி நகர்ந்தால் மட்டும்தான் பணம் வரும். அப்படி இல்லை, மார்க்கெட் அதே பகுதிகளில் சைட்வேவாக நடக்குது அப்படின்னா நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எந்த பொசிஷனில் இருக்குங்கிறத பொறுத்து அதனுடைய மதிப்பு தன்னால் உருகிக்கிட்டே இருக்கும். இதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இந்த டைம் வேல்யூ எந்தெந்த பகுதிகளில் இருக்கும், எப்படி எல்டிபியோட சேர்ந்து இருக்கும் அப்படிங்கிற முழு விவரத்தோட வீடியோ நம்ம சேனலில் பதிவிட்டிருக்கோம். அந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் மணினஸ் பற்றின எல்லா தகவல்களும் சரியாக புரியும். இதே போல் இன்னொரு தகவலோட இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி.